உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான். ஆமென் சொல்லுங்க. நீங்க உண்மையா இருந்தீங்கன்னா உங்களுக்கு பரிபூர்ண ஆசீர்வாதம், பரிபூர்ணமான ஆசீர்வாதம், எல்லா வகையான ஆசீர்வாதம் உனக்கு உண்டு. வேலை ஸ்தலத்தில் உண்மையா இருந்து பாரு. அங்க உங்களை ஆண்டவர் எப்படி கனப்படுத்தணுமோ, எப்படி உயர்த்தணுமோ, எப்படிப்பட்ட ஆசீர்வாதம்லாம் உங்களுக்கு அங்க வரணுமோ அத்தனை வகையான ஆசீர்வாதம் வரும். வேலை ஸ்தலத்தில் உண்மையா இருந்தீங்கன்னா. ஊழியத்தில் உண்மையா இருங்க. இருக்கிற கொஞ்சம் ஊழியம், ஏதோ ஊழியம் செய்கிறோம், அந்த ஊழியத்தில் உண்மையா இருங்க. கேசல் நடத்தினேன்னு சொல்லுங்க, நடத்தலன்னு சொல்லுங்க. ஜெபம் பண்ணா ஜெபம் பண்ணேன்னு சொல்லு, ஜெபம் பண்ணலாம் ஜெபம் பண்ணலன்னு சொல்லு. ஜெபம் பண்ணாமையே ஜெபம் பண்ணுன்னு சொல்லக்கூடாது. அது ரொம்ப ஆபத்து. அது ரொம்ப ரொம்ப ஆமாம். ஊழியம் செய்யாமல் ஊழியம் செஞ்சேன்னு என்ன பண்ணக்கூடாது, சொல்லக்கூடாது. அது ரொம்ப ரொம்ப ஆபத்து. ஊழியத்தில் உண்மையாக இருக்கணும். உங்கள் மேலே இருக்கிற லீடர்ஸ்க்கு உண்மையாக இருக்கணும். உண்மையாக அக்கௌண்டபிலிட்டி சொல்லிடணும், கரெக்டாக சொல்லணும். இது இப்படி நடந்தது, இப்படி போச்சு, இப்படி வந்தது, செஞ்சேன், இது பண்ணேன். அது கரெக்டாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, உண்மையாக இருக்கிறோன்னு அர்த்தம். உண்மையாக இருக்கிறவங்களுடைய அடையாளங்கள்லாம் சொல்கிறேன் பாருங்கள். உண்மையாக இருக்கிறவங்க அடையாளங்கள். முதல் அடையாளம், ரொம்ப உண்மையாக இருக்கிறவங்க அடையாளம் என்ன தெரியுமா? எல்லாமே தெளிவாக இருக்கும். யாருக்கும் பயப்படணும்னு அவசியம் இல்லை, தெளிவாக இருக்கணும்னு நினைப்போம். ரெண்டாவது, உண்மையாக இருக்கிறவங்க அடையாளம் என்ன தெரியுமா? எதை செஞ்சாலும் அப்படியே தனக்கு மேலே இருக்கிறவங்கள்ட்ட என்ன பண்ணிடுவாங்க, காட்டிகிட்டே வருவாங்க. தனக்கு மேலே இருக்கிற, இங்கே பாருங்க செய்கிறேன், பண்ணிடுறேன், இந்தாங்க பாருங்க, இந்தாங்க. இந்த பேங்க் ஆட்கள்லாம் போய் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, இந்த கேஷியர், இந்த பேங்க்கில் ஒர்க் பண்ணுறவங்களாம், அவங்க உண்மையாக இருக்கிறத கரெக்டாக காட்டிகிட்டே இருப்பாங்க. அப்பப்போ சொல்லிகிட்டே இருப்பாங்க, பாருங்கள் இவ்வளோ வந்திருக்கு, பண்ணியிருக்கேன் பாருங்கள், செஞ்சுருக்கேன் பாருங்கள். நீங்கள் கோல்டு லோன் வைக்கும்போது கூட, இந்த கோல்டு லோன் எடுக்கும்போது ஒருத்தர் போக மாட்டாங்க, கவனிச்சிங்கன்னா 2 பேர் போவாங்க கூட. அந்த மேனேஜர் வர வரைக்கும் இவங்க வெயிட் பண்ணுவாங்க, வரட்டும் அவங்க. அங்கே ரொம்ப உண்மையாக இருப்பாங்க, ரொம்ப உண்மையாக கடைப்பிடிக்கும், தெளிவாக இருக்கிற ஆடு. நீங்கள் வாங்க சார், இல்லை நீங்கள் போய் எடுத்துகிட்டு வாமான்னா கூட போக மாட்டாங்க. அவங்க 2 பேரும் போய் பார்ப்பாங்க, செக் பண்ணுவாங்க, கரெக்டாக இதானா, சரி எடுத்துகிட்டு. இதெல்லாம் ரொம்ப சின்ன சின்ன விஷயங்கள் தான். ஆனால் இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் கவனிக்கப்பட வேண்டிய விஷயம். நீங்கள் செய்கிற விஷயத்த மறைவு இருக்காது, ஒளிவு மறைவு இருக்காது. மறைச்சு பண்ண மாட்டாங்க, ரொம்ப எல்லாத்தையும் சொல்லிகிட்டே இருப்பாங்க. பிள்ளைங்களாம் நல்லா கவனிங்க. உங்கள் அம்மா அப்பா நல்லா படிக்க வைக்கிறாங்கன்னா, உன்னை வேலைக்கு அனுப்புகிறாங்கன்னா, உன் மேலே இருக்கிற நம்பிக்கை. நீ பேரண்ட்ஸுக்கு உண்மையாக இருந்தீங்கன்னா எல்லாத்தையும் சொல்லணும் உங்கள் அம்மா அப்பா கிட்ட. நான் வந்தேன், இன்றைக்கி போனேன், நான் வரும்போது ஒருத்தர் ஃபோன் பண்ணாங்க, இல்லை பின்னாடி ஃபோன் நம்பர் கேட்டாங்க, இல்லை நான் பஸ் இல்லாமல் வெயிட் பண்ணியிருந்தேன், சும்மா வந்தேன், பழைய ஃப்ரெண்டு வந்தார், பேசிகிட்டு இருந்தேன். எனிதிங், எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நீ வீட்டில் சொல்லிட்டேன்னு வச்சுக்கோங்க, உண்மையாகிறேன்னு அர்த்தம். நீ அங்கே இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமானு விட்டேன்னு வச்சுக்க, அது வேறு மாதிரி வந்துடும். ஆனால் காதுக்கு வந்துடும், அம்மா அப்பா காதுக்கு வந்துடும். இதே மாதிரி தான் வேலையிலையும் நம்ம செய்கிற விஷயத்த உடனே மேலே இருக்கிறவங்ககிட்ட சொல்லிடணும். சொல்லலைன்னா அவங்களுக்கு தெரிஞ்சிடும் நம்ம என்னென்ன பண்ணோன்றது. ஆனால் நம்ம சொல்லலைன்ற ஒரு எண்ணம் அங்கே வந்துச்சுன்னா கஷ்டம். நம்மளுடைய நம்பகத்தன்மை பரிசோதிக்கப்படும். நம்மளுடைய நம்பகத்தன்மை மேலே ஒரு சந்தேகம் வரும், எங்க என்ன பண்ணுறான் பாருன்னு. இதெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். உங்கள் வேலை ஸ்தலத்தை நீங்கள் உயர்த்தப்படுவதற்கு ரகசியத்தை சொல்கிறேன், நீங்கள் நல்லா படிக்கிறதுக்கு ரகசியத்தை சொல்கிறேன். உங்கள் எதிர்காலம் நல்லா இருக்கணும்னா, ஒரு சில பெண் பிள்ளைங்க உண்மையாக இருக்கிறேன்னு நிறைய பேர் ஏமாத்துந்து நான் அழுத நாட்கள்லாம் உண்டு. உண்மையாக இருந்தேன்னு சொல்லிச்சு பாப்பா, இப்படி பண்ணுது அப்படின்னு அழுத நாட்கள்லாம் உண்டு. உண்மையாக இல்லைன்னா உங்கள் லைஃப் ரொம்ப பெரிய பாதிப்பு உண்டாகும். நீங்கள் மட்டும் பாதிக்கப்படுறதில்ல, மற்றவங்க எல்லாரும் பாதிக்கப்படுவாங்க. இப்போ உண்மையில்லாத வாழ்க்கை குறித்து ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. உண்மையாக வாழ்ந்தனா உங்களால் அநேகர் ஆஸ்வதிக்கப்படுவாங்க. ஆமே. ஒரு சிறந்த உதாரணம் ஆதியாகமம் 42ஆம் அதிகாரம் 20-22. யோசேப்பின் சகோதரர்கள். யோசேப்பை அவங்க அடிச்சுட்டு அவனை என்ன பண்ணாங்க, குழியில் போட்டாங்க. திரும்ப எடுத்தாங்க, எடுத்து எங்கே கொடுத்து யார்கிட்ட கொடுத்தாங்க, அந்த பக்கம் வந்த இஸ்மவேலர்கிட்ட என்ன பண்ணிட்டாங்க, விற்று போட்டாங்க. ஆனால் அப்பா கிட்ட போய் என்ன சொன்னானுங்க, அவங்க ஒரு துஷ்ட மிருகம் என்ன பண்ணிச்சு, அந்த பையனை அடிச்சிச்சு. போய் சொன்னாங்க பார்த்தீங்கன்னா, ஒரு துஷ்ட மிருகம் அவனை அடிச்சு போட்டுச்சு. இது பாருங்க, அவன் ட்ரெஸ் மாறி தெரியுது பாருங்களேன், எவ்வளோ ரத்தம் பாருங்களேன் அப்படின்ற மாதிரி காட்டுறாங்க. அப்பா அங்கே ஆரம்பிச்சு தான் அவருடைய பலவீனம், உடம்பு சரியாயிட்டார். ரொம்ப துக்கம் தாங்க முடியல, ரொம்ப நேசிச்ச பிள்ளை. ஆனால் இப்போ அப்படியே ரிவர்ஸ் ஆகுது லைஃபு, இப்படி திரும்புது. 42. இப்போ எந்த சகோதரனை அடித்தானோ, எந்த சகோதரனை குழியில் போட்டால் அந்த சகோதரன் இப்போ உயர்த்தப்பட்டிருக்கிறான், ரொம்ப உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கிறான். ஏன்னா அவன் உண்மையாக இருந்தால
அவன் உண்மையாக இருந்ததுனால கர்த்தர் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை கொடுத்துட்டாரு. அவனுக்கு எல்லா வகையான ஆசீர்வாதமும் அவனுக்கு இருக்குது. ஒரு பெரிய அதிபதியாக உட்காந்துருக்குறான். அவங்ககிட்ட போய் இவங்க என்ன பண்ணுறாங்க, சாப்பிட்றதுக்கு தானியம் கேட்குறாங்க. பஞ்சத்தில் வந்திருக்குறாங்க. நாங்கள் இஸ்ரேல் தேசத்தில் கானான் தேசத்தில் வந்தோம், பஞ்சமாக இருக்குது, சாப்பிட்ணும். கண்டுபிடிச்சிட்டான் சகோதரன். இவங்கெல்லாம் என் சகோதரன் கண்டுபிடிச்சிட்டான், அடையாளம் கண்டுட்டான். இப்போ அவங்கள சோதிக்கிறதுக்காக ஒரு சில விஷயம் கேட்குறான். நீங்கள் யார்? நீங்கள் எங்கள் நாட்டை வேவு பார்க்க வந்தீங்க, உங்களை விடக்கூடாது, இவங்களெல்லாம் அப்படியே அரெஸ்ட் பண்ணுங்கடா அப்படின்னு பயமுறுத்துறான். அவங்களா பயந்து போய், இல்லைங்க நாங்களாம் நிஜஸ்தர், நாங்களாம் ஐயோ வேவில் பார்க்க வரலங்க, தயவுசெய்து எங்களை நம்புங்க, தயவுசெய்து எங்களை நம்பலாம் அழுகுறாங்க. அவனுக்குள்ள வேதனை தாங்க முடியல யோசேப்புக்கு. அண்ணன்மாருங்க என்கிட்ட என்ன பண்ணுறாங்க, அழகிறான். அவன் வேதம் அழகாக சொல்ல, அவன் தனியாக போயிட்டு அழுதுட்டு கண்ணை தொடச்சி வர நிற்பானான். மறுபடியும் சொல்கிறான் இல்லை இல்லைன்னு. அப்போ சொல்கிறான், அப்போ நீங்கள் உண்மையான சகோதரர்னா நீங்கள் சொல்கிறீங்க, உனக்கு ஒரு சகோதரக்கிறான்னு சொன்னீங்களே, அவனை கொண்டு வாங்கன்றான். இப்போ இவங்கெல்லாம் பேசிக்கிறானுங்க. அந்த வசந்த படிங்களேன் 42:20-22 டேய், அந்த அவனுக்கு செஞ்ச நம்முடைய சகோதரனுக்கு நாம் செய்த துரோகம் நம்மேல் வந்தது. நம்முடைய சகோதரனுக்கு நாம் செய்த துரோகம், நம்ம பொய்யா ஒரு விஷயத்தை பேசி, பொய்யா ஒரு விஷயத்தை சாதிச்சு, பொய்யா ஒரு விஷயத்தை பண்ணிட்டு நம்ம சாதிச்சிட்டோம்னு நினைச்சிட்டோம்னா அப்படியே ரிவர்ஸ் ஆகும் வாழ்க்கை. திரும்பி நம்மகிட்ட வந்து நிற்கும், ஐயோ நம்ம அப்படி பண்ணிட்டோமே, இப்படி ரொம்ப அவங்கள அசிங்கப்படுத்திட்டோமே, இப்படி ரொம்ப அவங்கள வேதனைப்படுத்திட்டோமே, இப்படி கஷ்டப்படுத்திட்டோமே, இப்போ அதனுடைய வழியை இப்போ நம்மளால் சுமக்க முடியலையேன்ற மாதிரி ஆகிடும். பிரியமானவங்களே, நம்முடைய மூதாதையர், நம்ம அம்மா அப்பாவும் சரி, நம்முடைய வேலை ஸ்தலத்தில் இருக்கிற எஜமான்களும் சரி, அல்லது நம்முடைய ஊழியக்காரங்களாலும் சரி, நமக்கு மேலே யாரெல்லாம் வச்சுருக்கிறாங்களோ அவங்கெல்லாம் சாதாரணமாக வரல அந்த இடத்துக்கு. அதுக்குரிய ஒரு விளக்கரியத்தை கொடுத்து தான் வந்திருக்கிறாங்க. அவங்கள ஆண்டவர் அந்த இடத்துல கொண்டு வந்ததற்கு பலவிதமான பாதை வழியாக கொண்டு வந்திருக்கிறாரு. எல்லாம் எனக்கு தெரியுமா, வாய மூடுமா நீ சொல்லாத. அம்மாவுக்கு எல்லாம் தெரியும், தெரியும், அப்பாவுக்கு எல்லாம் தெரியும். அப்பா அம்மாவுக்கு எல்லாம் தெரிஞ்சு தான் அவனை பார்த்துட்டுக்கிறாங்க. பார்க்கலாம் எப்படிக்கிறான் பார்க்கலான்னு. பொய் சொல்லி பண்ணிடலாம், நம்ப வச்சிடலான்னு நினைக்காதீங்க, அது ஆபத்து. ஆக பொய்யான வாழ்க்கை நம்ம ஆசீர்வாதத்தை தடை செய்யும். உண்மையில்லாத வாழ்க்கை குறித்து ரொம்ப எச்சரிக்கையாக இருப்போம். ஊழியத்தில் கூட உண்மையாக இருக்கணும். எனக்கு ரொம்ப வாரம் இதுதான், ஊழியத்தில் நிறைய பேர் உண்மையே இல்லாமல் இருக்கிறான். நிறைய பேர் உண்மை இல்லாமல். ஒரு முறை ஜெபம் பண்ணும்போது நாங்கள்லாம் ஃப்ரெண்ட்ஸாக சேர்ந்து ஒரு ஆவியானுடைய சத்தம், நான் நிறைய பேரை நம்பினேன், நிறைய பேரையும் நம்பி நிறைய ஈவுகளை, கிருபை ஈவுகளை தந்தேன், எல்லாரும் உண்மை இல்லாமல் ஆயிட்டாங்கன்னு ஒரு சத்தம் வந்து அன்றைக்கி நைட்லாம் அழுதாங்க. ரொம்ப வேதனையாயிடுச்சு. நிறைய பேர் ஆண்டவர் நம்பி கிருபையில் தரார், வரங்களை தரார், நல்ல அபிஷேகத்தை தரார், நல்ல திறமையை தரார், நல்ல ஊழியத்தை தரார், நல்ல திருச்சபையை தரார், நல்ல மக்களை தரார், நல்ல நல்ல ஆசீர்வாதங்களை தரார். அவங்க நல்ல வீடு தராரு, நல்ல காரு தராரு, நல்ல நல்ல இடத்தெல்லாம் தந்து அவங்கள ஆஸ்வதிக்கிறார். அங்கே உண்மை இல்லாமல் போகும்போது அந்த அப்பா ரொம்ப வேதனைப்படுறாரு. இவனை நம்பினே, இவனை நம்பி இவ்வளோ கொடுத்தனே, இப்போ இதை வந்து வியாபாரம் ஆகிட்டாங்களே, ஊழியத்தை எப்படி பண்ணிட்டாங்க, ஊழியத்தில் உண்மை இல்லாமல் ஆகிட்டாங்களே. அதில் ஆண்டவர் வேதனைப்படுறார். ஊழியத்தில் ரொம்ப உண்மையாக இருக்கும், ஆண்டவருக்கு உண்மையாக வாழணும். ஆண்டவர் நம்ம கொடுத்த ஊழியம் சின்னதோ பெருசோ அந்த ஊழியத்தை உண்மையாக செய்வோம், உத்தமமாக செய்வோம், கடல் பார்க்குறான்னு செய்வோம், ஆண்டவர் அதை ஆசீர்வதிப்பார். அந்த உண்மையை கர்த்தரை ஆசீர்வதிச்சா நம்ம நல்லா ஆஸ்வாதமாக இருப்போம். நான் மறுபடியும் சொல்கிறேன், உங்கள் கணவனாக இருந்தால், கணவன் சம்பாதிக்கிறார், நீங்கள் வீட்டில் இருந்தீங்கன்னா கணவனுக்காக நல்லா ஜெபம் பண்ணுங்க. கணவனுக்காக நீங்கள் பாரத்தோடு ஜெபம் பண்ணுங்க. கணவன் அங்கே எவ்வளோ கஷ்டப்படுறாரு அப்படி தெரியாது. உங்கள் மனைவி வேலை செய்கிறாங்க, நீங்களும் வேலை செய்கிறீங்கன்னா உங்கள் மனைவிக்காக நல்லா ஜெபம் பண்ணுங்க. வேலை ஸ்தலத்தில் அவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு தெரியாது. ஒரு சிலருடைய உண்மையில்லாத வாழ்க்கையினால் அநேக தரித்திராவி திருச்சபையை மக்களை பிடிச்சி வேதனைப்படுத்துது, அப்படியே கட்டி வைக்குது. உண்மையில்லாத வாழ்க்கை, உண்மையில்லாத வாழ்க்கை, கணவன்மார் உண்மையில்லாத வாழ்க்கை, மனைவிமார் உண்மையில்லாத வாழ்க்கை, பிள்ளைங்க உண்மையில்லாத வாழ்க்கை, ஊழியர் உண்மையில்லாத வாழ்க்கை. இந்த உண்மையில்லாத வாழ்க்கையினால் நிறைய ஆசீர்வாதங்கள் தடையாயிடுச்சு. இங்கே இருக்கிறவங்க எத்தனை பேரும் நல்லா வாழ வேண்டிய ஆள். ஆண்டவர் உங்களை வச்சு ஒரு பெரிய திட்டம், பெரிய பெரிய ஆசீர்வாதங்கள் வச்சுருக்கிறார். சில விஷயங்களில் உண்மையில்லாமல் போனதுனால பரிதாபங்கள் நம்ம வாழ்க்கையில் மிஞ்சிருக்குது. பிரியமானவங்களே, உண்மையில்லாத வாழ்க்கை குறித்து ரொம்ப கவனமாக இருப்போம். உண்மையாக வாழும். கணவனுக்கு உண்மையாக இருக்கும், மனைவிக்கு உண்மையாக இருக்கும், பிள்ளைங்களுக்கு உண்மையாக இருக்கும், என் பேரண்ட்ஸ்க்கு உண்மையாக இருக்கும், என் பாஸ்டருக்கு உண்மையாக இருக்கும், என் சபைக்கு உண்மையாக இருக்கும்,
என் தெய்வத்துக்கு உண்மையாக இருக்கணும், என் தெய்வத்துக்கு உண்மையாக இருக்கணும். அவர் என்ன பார்க்குறாரு, அவர் என்ன பார்க்குறாரு, அவர் எங்கே இருந்தாலும் என்ன பார்க்குறாரு. நான் ஊருக்கு போனாலும் அவர் என்ன பார்க்குறாரு. வீட்டில் இருந்தாக்கா எல்லாரும் பார்க்குறான்னு எதுவும் பண்ண மாட்டோம். ஊருக்கு போனால் யாரும் இல்லை, நம்ம மட்டும் தான் இருக்கிறோம். அப்படிதானே? ஆண்டவர் பார்க்குறாரு. உண்மையில்லாத வாழ்க்கை குறித்து ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கு. இந்த சகோதரர்கள் செய்த அந்த பொய்யான ஒரு சின்ன விஷயம் பிற்காலத்தில் அவங்கள வந்து எப்படி பாதிச்சது பாருங்க. அடறாங்க, கதறாங்க, காலை விடாத குறை முடியாதுன்ட்டான். போய் அப்பா கிட்ட சொல்கிறாங்க, அப்பா அனுப்ப முடியாது, ஏற்கனவே ஒரு சகோதரன் ஒரு மகனை அனுப்பி இழந்துட்டு ரொம்ப தவிச்சுனுக்கிறேன், அனுப்ப முடியாதுன்றார். தயவுசெய்து அனுப்புப்பா, முடியாதுன்ட்டான். கஷ்டப்படுறாங்க, வேதனைப்படுறாங்க. பார்த்துங்களா, சின்ன சின்ன தப்பு நம்மளை வந்து நிற்கும். உண்மையில்லாத வாழ்க்கை குறித்து ரொம்ப ரொம்ப நம்ம உண்மையாக இருந்தீங்கன்னா பரிபூர்ண சொல்லுங்க. நீங்கள் உண்மையாக இருந்தீங்கன்னா பரிபூர்ண ஆசீர்வாதம், பரிபூர்ண ஆசீர்வாதம். ஆமே, ஆண்டவருடைய விருப்பம் தான். இன்னைக்கு பரிபூர்ணமாக ஆஸ்வதிப்பட்டிருக்கணும். கடைசியாக 4வது, செயலற்ற வாழ்க்கை, பேசிவ் லைஃப். செயலற்ற வாழ்க்கை அதாவது தேவனுடைய பொருளாதார ஆசீர்வாதத்தை தடை செய்கிற வாழ்க்கைன்னா செயல்படாத வாழ்க்கை. நிறைய விஷயத்தை ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்தோம், நிறைய காரியங்களை ஆண்டவர் உங்களுக்கு தந்தோம், நீங்கள் செயல்படாமல் சும்மாவே இருக்கிறதுனால நிறைய காரியங்கள், நிறைய விஷயங்கள் உங்களுக்கு வராமையே இருக்குது. மத்தேயு 25ஆம் அதிகாரம் 14லேருந்து 26. ஏற்கனவே இந்த விஷயம் உங்களுக்கு தெரியும். ஒரு எஜமா தான் ஆஸ்தியெல்லாம் பகிர்ந்து கொடுக்குறான். வெளியூர் போகிறதுனால தான் ஆஸ்தியெல்லாம் பகிர்ந்து கொடுக்கும்போது அவனவனுடைய திறமைக்கு தக்கதாக தாலந்துகளை பிரித்து கொடுக்குறான். ஒருவனுக்கு 5 தாலந்து, மற்றொருவனுக்கு மத்தேயு 25 14லேருந்து 26. ஒருவனுக்கு 5 தாலந்து, மற்றவனுக்கு 2 தாலந்து, இன்னொரு 1 தாலந்து. எல்லாருக்கும் அவனவனுடைய திறமைக்கு தக்காக பிரித்து கொடுக்குறாரு. எங்கள் 5 தாலந்து வாங்கினவன் என்ன பண்ணா, இன்னொரு 5 தாலந்தை சம்பாதிச்சான். 2 தாலந்தை வாங்கினவன் என்ன பண்ணா, இன்னொரு 2 தாலந்தை சம்பாதிச்சான். 1 தாலந்தை வாங்கினவன் என்ன பண்ணானா, 1 தாலந்தை வாங்கினவனோ 1 தாலந்தை வாங்கினவனோ நிலத்தை தோண்டி தன் எஜமானுடைய பணத்தை புதைத்து வைத்தான். தன் எஜமானுடைய பணத்தை புதைத்து வைத்தான். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், நம்முடைய வாழ்க்கையே புதைப்பதில் விதைப்பு. நீ விதைச்சிட்டே இருக்கணும். நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியம் விதைக்கப்பட்டுட்டே இருக்கணும். நம்ம வாழ்நாள் ஃபுல்லாக நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவருக்காக விதைச்சிட்டே இருக்கணும். ஒரு நாள் சரீரம் மண்ணில் விதைக்கப்படும், புதைக்கப்படாது, விதைக்கப்படும். அந்த விதைக்கப்படுற வாழ்க்கை அற்புதமான வாழ்க்கை, மீண்டுமாய் மகிமையுள்ள மேனியாய் எழும்போம். அல்லேலூயா. அப்போ கிறிஸ்துவ சரித்திரத்தில், கிறிஸ்துவ பிள்ளைங்களுடைய வாழ்க்கையில் எந்த இடத்துல புதைப்பே கிடையாது, எல்லாம் விதைப்பு தான். இங்கே பாருங்கள், ஒரு மனுஷன் 1 தாலந்து வாங்கினவன் என்ன பண்ணான்னா, நிலத்தை தோண்டி எஜமான் தாலந்தை புதைச்சி வச்சான். இப்போ இந்த 1 தாலந்து வாங்கினவன் எப்படிப்பட்டவன் அப்படின்னா, செயல்படாதவன். என்ன பண்ணாதவன்? இன்னும் ஏன் செயல்படாதவன்? ஒன்றுமே தெரியாது அவனுக்குன்னா, இவனுக்கு என்னென்ன இருக்குதுன்னு சொல்கிறான் பாருங்க. முதலாவது, யாருன்னா ஆஸ்தி உள்ளவன், எஜமானுடைய ஆஸ்தி உள்ளவன். தாலந்து கொடுத்துருக்கிறார், 1 தாலந்து கொடுத்துருக்கிறார். ஆமே, 1 தாலந்து உடையவன். 2வது, திறமசாலி, நல்ல திறமசாலி. ஏன்னா எஜமான் அவன் திறமைக்கு தக்கதாக தான் என்ன பண்ணியிருக்காரு, கொடுத்துருக்கிறார். இவன் திறமசாலி. 3வது, இவன் யார் தெரியுமா, மற்ற 2 பேர் காட்டிலும் 5 2 வாங்கினாங்களே அவங்கள விட இவன் எப்படிப்பட்டவனா, வெளிப்பாடு உள்ளவன். எப்படிப்பட்டவன்? எஜமானை குறித்த ஒரு வெளிப்பாடு. என்ன வெளிப்பாடு சொல்றான் பாருங்களேன். நீர் தெளிக்காத இடத்தில் 1 தாலந்தை வாங்கினவனோ, நீர் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவரோ, தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவருமாகிய கடினமுள்ள மனுஷன் என்று நான் அறிவேன். அதனால பயந்து பாருங்களேன். வெளிப்பாடு. மற்ற 2 பேருக்கு வெளிப்பாடு இருந்தா தெரியல, ஆனா இந்த ஒரு மனுஷனுக்கு எஜமானை குறித்து என்ன இருக்குது, வெளிப்பாடு இருக்குது. வெளிப்பாடு இருக்குது. என்ன வெளிப்பாடு? அவர் என்ன பண்ணாராம், விதைக்காத இடத்துல அறுப்பாராம். இதெல்லாம் சாதாரண மனுஷனால் செய்ய முடியாது, தெய்வத்தால தான், ஆண்டவரால் தான் செய்ய முடியும். ஆமென் சொல்லுங்க. அவரால் தான் செய்ய முடியும். அவர் விதைக்காத இடத்துல அறுக்கிறவர், தெளிக்காதத்தில் சேர்க்கிறவர். நம்ம வாசல் பெருக்குவாங்க, இப்போல்லாம் வாசல்லாம் பெருக்கிறாங்கன்னு தெரியல. அந்த ஒரு அம்மா 10 வீட்டு வாசலை அவங்களே நல்லா சம்பாதிக்கிறாங்க. சூப்பரா, ஆச்சரியமாகுது. ஒரே அம்மா இந்த தெருவில் பார்த்துக்கிறேன், ஒரே அம்மா தான். காலையில் வரும், 10 வீடு சரன்னு போயிடும். இந்த தெருவுலையும் ஒரு 10 வீடு முடிச்சுட்டு விடும்.
வாசல் எப்போ வாசல் பெருமை என்ன பண்ணுறாங்க? தெளிக்கணும். குப்பை பறக்கூடாது. என்ன பண்ணணும்? தெளிச்சாதான் சேர்க்க முடியும். அப்போ பாருங்கள், விதைக்காத இடத்துல அறுக்கிறவர், தெளிக்காத இடத்துல சேர்க்கிறவர், அப்படிப்பட்ட ஒரு தெய்வத்தை குறித்து ஒரு வெளிப்பாடு, அந்த எஜமானனை குறித்து வெளிப்பாடு பெற்ற அந்த மனுஷன் என்ன செய்யலை? வேலை செய்யலை. என்ன செய்யலை? செயல்படலை. பிரியமானவங்களே, ஆண்டவர் உங்களை ஆஸ்வதிக்கணும், பொருளாதார ரீதியாக நீங்கள் ஆஸ்வதிக்கப்படணும்னா உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் கொடுத்த ஈவுலாம் பாருங்கள். உங்களுக்கு என்ன டேலண்ட்னு பாருங்கள், உங்களுக்கு என்ன திறமைன்னு பாருங்கள், ஆண்டவர் உங்களுக்கு என்னெல்லாம் வச்சிருக்கிறான்னு பாருங்கள். அதெல்லாம் கண்டுபிடிங்க, அதை நல்லா வளர்த்து கொள்ளுங்கள், அதை நல்லா பெருக செய்யுங்க. ஆண்டவர் அதில் உங்களை ஆஸ்வதிப்பார்.